மாட்சி தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்ப்போம். மோசே 40 நாட்கள் கடவுளின் மாட்சியுடன் இருந்தார். கடவுளின் வெளிப்படையான பிரசன்னத்துடன் இருந்தது எத்தனை பாக்கியம்! எப்படிப்பட்ட அனுபவம்! இறைவாக்கினர் எசேக்கியேலும் கூட மகிமையின் மேகத்தை பலமுறை கண்டிருக்கிறார். அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது. அவர் என்னை நோக்கி எழுந்து சமவெளிக்குச் செல், அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார். நானும் எழுந்து சமவெளிக்குச் சென்றேன். இதோ ஆண்டவரின் மாட்சி கெபார ஆற்றோரம் நான் கண்டதைப் போலவே விளங்கிற்று. நான் முகம் குப்புற விழுந்தேன். எசையா 3 அதிகாரம் இறைவார்த்தை 22-23. ஆலயத்திலிருந்து மாட்சி வெளியேறியது. இறைவாக்கினருக்கு காட்டப்பட்டது. மாட்சி திரும்பி வருதல் பற்றியும் இறைவாக்கினருக்கு கூறப்பட்டது. எசையா 43 அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. இதோ இஸ்ரவேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து வருவதைக் கண்டேன். அவரது குரல் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியால் ஒளி வீசிற்று. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட மாட்சியின் வெளிப்பாடுகளை நாம் காண முடியும். திடீரென்று ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. இவற்றை அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். மாட்சி தன்னையே பல வடிவங்களில் வெளிப்படுத்தும். மேகமாக, ஒளியாக, மின்னலாக, நெருப்பாக, காற்றாக மற்றும் பல்வேறுபட்ட ஒளியாக. திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. திருத்தூதர் பணி 2 அதிகாரம் 2வது வசனம். அங்கு வந்து இடத்தை நிரப்பியது ஆண்டவரின் மாட்சியே. இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவரை சூழ்ந்து வீசியது. திருத்தூதர் பணி 9 அதிகாரம் 3வது வசனம். தொடர்வோமா நண்பர்களே?